அந்த ஒழுங்குகளுக்காக போக மாட்டாம கிடந்து மழை பெய்யக்க இவ்வளோ அறுத்தல் மட்டும் வாரம் திருப்பம் சாவச்சேரியால தான் நான் இதுல நிக்கிறேன். சாவச்சேரியாக்கள் போட்ட வாக்கால தான் நான் இப்போ நிக்கிறேன். அதுக்காண்டி நான் நீங்க செய்ய போடுவோம் செய்யறேன். கட்டாயம் செய்ய வேண்டிய ரோட்டுகள் உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது. அதுல எங்கட கட்சிக்கு வாக்கு போட்டீங்கன்னா இந்த பாதை எல்லாத்தையும் செய்யலாமா? எம்பியா இருந்தோன்னு செய்யலாம். எம்பியா இருந்தோன்னு செய்யலாது. இங்க உள்ளூராட்சி சபையில இருக்கிறாங்க எல்லாம் அந்த வடிவ பாதையை போட்டு போட முடியாது. இங்க சைந்தனாக தான் இருந்த விடாலும் தென்மை ஒரு ஒன்றுமே போட இல்லை. என்ன பானையினாலும் மாட்டி சாப்பிட்டாதான் என்ன அப்படியும் குறை சொல்லக்கூடாது. சாப்பாடு வந்தா மாட்டி சாப்பிட்டதானே. 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும். இதே மாதிரி இடம் வந்து மாட்டு கொட்டிலுக்காக இருந்தாங்க. மாட்டு இது இல்லைன்னா வீட்டுக்குள்ள தண்ணி விடணும்னு சொல்லாம அது கொட்டிலுக்குள்ள கட்டில் மேலே போயிருந்தான். கட்டில் வரைக்கும் மேறி இருந்து போட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டில் நினைஞ்ச அப்புறம் சூகேஸுக்கு மேலே ஏறி இருக்குது. அப்படித்தான் வளர்ந்து நான் அது எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். திருப்பி வந்து செய்ய வேண்டாம் செய்யணும் உங்களுக்கு. சரி ஏதாவது கேட்க போறீங்க என்னட்டு? காசு ஒதுக்கப்படும். அந்த காசுல சாவச்சேரி போடுறதான் அதுல ஒட்டு டவுட்டும் இல்லை. சரி எங்க வேலை இருக்க சாவல் இல்ல இன்னும் நாளைக்கு வாரம் வந்து பார்க்க மாட்டாங்க. போட்டு போயிடலாம். மழையோட எல்லாம் இதெல்லாம் மோதி பாஞ்சு வளவுக்கு நின்று இந்த ரோட்டுக்கு திரும்பி வளவுக்கு எல்லாம் அப்படியே எங்களுக்கு கட்டாயம் விவசாயம் கவனம் கொண்டு மாட்டாங்க. போயிடாது எல்லாம் மோட்டர் சைக்கிள் போறவா உடி மோட்டர் இந்த ரோட்டை போட்டு இந்த காண கட்டினாதான் நீங்க இதோட போகலாம். இதை 2 அடி உயர்த்தி ரோட்டை போட்டு கட்டணும். தண்ணியே வச்சு நம்ம கத்திரி அதான் நாளைக்கு போட போறோம். நாளைக்கு வந்து பக்கத்துல வந்தாங்க. நாங்கள கொஞ்சம் உதவிகள் செஞ்சாங்க. நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும். இந்த பக்கம் வரையில் தானே அங்கே போய் தான் போனாங்க. டாக்டர் கதைங்கம்மா நான் உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள தண்ணியில மடிச்சிட்டேன். இதெல்லாம் தண்ணி மாதிரி தானே எங்க வாங்கியது அங்க வீடுகளுக்கு எல்லாம் உயர்த்தி போட்டாதான் நீங்க இதை செய்யலாம். மழைக்குள்ள ஒரு நாள் வலிக்கிடையிலாது இப்படியே தள்ளி கொண்டு போகுதா. இந்த பாலம் முந்தி வந்து இது வேங்கால தானே எங்க கூட இருந்தது ஒரே வேங்கால். பிறகு அந்த கலோரஸ் நிறுவனம் தான் இந்த கல்லு போட்டு ரோட்டாக்கி அதே பிறகு கலோரதனம் பாராமில்ல போறாமில்ல வார வேணும் இல்லைன்னா நீங்க ஓட்டை போடுங்க உங்களுக்கு நாங்க ரோட்டு திருப்பி தரோம். அதோட நாங்கள் போடுவீங்க. நீங்க கேட்கல உங்களுக்கு சொல்றோம். ஆனா அதான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். உங்களை இப்ப வெள்ள பண்ணிக்கிறாங்க. நீங்க அறிவிக்க திருப்பி மோடி வரையணும். அது நீங்கள் அடிச்சு தர உங்களை பொறுத்தது.
அது அதானுங்க ஆயிரக்கணக்கு உதவி செய்யறோமோ எங்களுக்கும் அதை தெரியும் யாருக்கு நாங்க செய்யணும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல வெண்டா தான் ரோட்டுகள் சம்பந்தமா கிடைக்கும். பார்லிமெண்ட்ல போய் நான் சொல்லலாம் இந்த பார்லிமெண்ட்ல போய் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா என்று தமிழ் பெரிய ஏரியாக்களை தான் கதைக்கிறோம். அது அங்கதான் பார்லிமெண்ட்ல கதைக்கிறது. இங்க உள்ளூராட்சி சபை தேர்தல்ல மாகாண சபையில எங்கண்ட ஆக்கள் இருந்தா தான் மாகாண சபையில நிதி ஒதுக்கி இந்த ரோட் ஒதுக்கி போடலாம். இப்போ மாகாண சபையிலையும் உள்ளூராட்சி சபையிலையும் எந்த கட்சி ஆக்கள் இருந்தா தான் செய்யலாம். இப்போ நான் இனி உள்ளூராட்சி சபையில் நிற்பேன், மாகாண சபைக்கு கௌசல்யாவோ இல்லாட்டி நான் வந்து மாகாண சபைக்கோ மாறி வருவோம். வந்துட்டு அதை விட உள்ளூராட்சி சபைக்கு வந்து இது நிற்கிறபடி இருந்தால் டீச்சர் நிற்கிறபடி இருந்தால் 2 வேலை செய்வாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஊசி சின்னமோ இன்னும் இதை ஒரு சின்னத்தில் போட்டு தானே அவங்களுக்கு வாக்கு போட்டால் அதே இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக நான் பார்த்து செய்யணும். நான் என்னோட நிற்கிறாங்களும் கரண்டி பண்ணுவேன். நான் அப்படி பில்டப் பண்ணி தான் எடுப்பேன் எல்லாரும். சரி தானே? நீங்கள் இனி எனக்கு வாக்கு போடுறதா இல்லாட்டி என்பிக்கு போடுறதா? இந்த ரோட்டு பிசி பதவி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நிதி ஒதுக்கப்படுறது எல்லாமே என்ன செய்யறோம், அங்காட வெளியில இருக்கிறவ எங்களை போடும் கொண்டோன்னே அங்காட போடும், இங்கால உள்ளவை எல்லாம் கழிக்கப்பட்டு கொண்டுதான் நடுவில் இருக்கிறோம். இந்த முறை அப்படி நடக்காதாமா? இந்த முறை வந்து ஒரு சமூகத்தை போய் வடிவா ஆராய்ஞ்சு இந்த முறை வந்து நாங்கள் வெள்ள வேட்டி அரசியல் செய்யறதானே. அப்போ ஒரு சமூகத்தை போய் ஆராய்ஞ்சு எங்க கூட சனத்தொகை கூட இருக்குது, எங்க ஆகலை கஷ்டப்பட்டாங்க அப்படிக்கணுமோ அங்கதான் ஃபர்ஸ்டா போடுறோம். அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு பிறகுதான் மற்ற ரோடு இந்த கிராமத்தை கொண்டு மெயின் ரோட்டை ஜாயின் பண்ணணும். எங்க இருந்து விவசாய சாமான்கள் மெயின் ரோட்டுக்கு போடணும். சரி, விவசாய தோட்டங்கள் அங்காட இந்த பாதையாலதான் விவசாய சாமான்கள் இந்த லோட்டுகள் கொண்டு வரேங்க எவ்வளவு கஷ்டப்படுதல் கொண்டு வரேங்க. இது நான் உங்களுக்கு உயர்த்தி கங்கிரீட்ல போட்டு தரலாம். தண்ணி வர தானே அப்ப நாங்கள் ப்ரெஷர்ல போட்டோ இது தார் போட்டோ சரி வராது. உயர்த்தி கங்கிரீட்ல போடுவோம். உண்மையிலே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது முற்றுமுழுக விவசாய கிராமம். இங்கത്തെ மக்கள் விவசாயத்தை தான், கூலி வேலையா விவசாயம் தான், விவசாயம் கூலி வேலையால் அதுதான். இப்ப விட கஷ்டப்படுதல் இந்த மழை வெள்ளத்தால. ஏன்னா வேலைகள் ஒன்றும் இல்லை, கூலிக்கு போறதுக்கும் ஒரு வேலையும் இல்லை. ஏன்னா தண்ணி கடிஞ்சா தானே என்ன செய்யணும். காணையில கட்டினாத்தனமா விவசாய காணில தண்ணி போவாது, ஓடி கடலுக்கு போக நெல் என்ன மாதிரி கிடக்குதுன்றதை அதுல நீங்க வெட்டி போற பக்கத்தால திருப்பலாம். சரி, ஓகே, நான் போட்டு தான் தருவேன். நான் போட்டு தரேன். உங்களுக்கு என்ன நானே எடுத்துருப்பேன். நானே ஸ்டோரேஜ் இல்ல நல்ல நெல்லுகள் எல்லாம் அழிஞ்சிருக்கு, நெல் எல்லாம் அழிஞ்சிருக்கு. அங்க அங்கிருந்து வந்த கழிவுகள் எல்லாம் ஊற்றிதாங்க. வயலுக்கு தண்ணி தேவையா திறக்கிறதுக்கும் தேவையில்லாத நேரம் கூட்டத்துக்கு மாட்டு தண்ணி வயல இது இல்லையாமா? நீங்க நெல்லு நெல்லு தானே சின்ன மாட்டு தண்ணி நாளை அசைவம் யோசிக்காங்க ஏதாவது ரோட் போடுவோம்.